ஹாய் வீவர்ஸ். ஸோ நம்ம இப்போ கருவேப்பிலை பற்றி பார்க்குறோம். இது கறி லீவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது கறியில் போடும் இலை என்பதாலும் இந்த இலையின் தோற்றம் வேப்பிலையின் தோற்றத்தை ஒத்திருப்பதாலும் இது என்ன சொல்கிறாங்கன்னா கருவேப்பிலைன்னு சொல்கிறாங்க. அதாவது கறி ப்ளஸ் வேம்பு ப்ளஸ் இலை கருவேப்பிலை என இது பெயர் பெறுகிறது. ஸோ கறி என்னும் தமிழ் சொல்லே ஆங்கிலம் உள்வாக்கி கொண்டதை போலவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கருவேப்பிலை என்னும் சொல் தமிழ் வழி ஆங்கிலம் சென்ற ஒரு சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கருவேப்பிலை அளவில் எப்படி இருக்குன்னா 2.4 சென்டிமீட்டர் நீளமும் 1 சென்டிமீட்டர் அகலம் கொண்டதாக இருக்கும். இந்த இலைகள் எப்பவுமே என்ன ஆகுதுன்னா தனித்தனி இலைகள் இல்லாமல் கொத்து கொத்தாகவே காணப்படும். ஸோ ஒவ்வொரு கொத்திலும் மேக்ஸிமம் என்ன பண்ணால் 10 to 20 இலைகள் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ இதில் எப்படி இருக்குன்னா அதிக உயரதாக உள்ளதாகவோ அல்லது பருமன் மிக்கதாகவோ இல்லாமல் 4 முதல் 6 மீட்டர் வரையிலான உயரம் கொண்டதாகவே என்ன செய்யும் அது இருக்கும். இதில் கருவேப்பிலை நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது தாவரவியல் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கொய்யிங்கி, முறையாக கொய்யிங்கின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட அனைத்து பாகங்களுமே அனைத்து பார்ட்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளிலிருந்து பலவிதமான உணவு பதார்த்தங்கள் சமைக்கவும் சுவை கூட்டும் பொருளாகவும் மணத்திற்காகவும் பிரசித்தம் பெற்றவையாகும். எதுனா இந்த கறி லீவ்ஸ் ஸோ கறிவேப்பிலை என்பது என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வகையான மூலிகை செடி ஆகும். ஸோ இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கருவேப்பிலை நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னா கருவேப்பிலை நிறைய சத்துக்கள் மீந்து காணப்படுது. விட்டமின் ஏ, பி, சி மற்றும் இ போன்ற விட்டமின்கள் இதில் நிறையா இருக்குது. ஸோ இதில் இதெல்லாம் இருக்கிறனால கருவேப்பிலை சாப்பிட்றதுனால நல்லா கண்பார்வை அதிகமாக கண்பார்வை மேம்படுத்தப்படுகிறது. ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்படின்னா கருவேப்பிலை என்னென்ன ஆரோக்கிய நன்மை இருக்குதுன்னு பார்த்தோம்னா கருவேப்பிலை கொழுப்பின் அளவை அதாவது கொலஸ்ட்ரால் அளவு என்ன செய்யுது லெஸ் பண்ண உதவுகிறது. கருவேப்பிலை நிறைய செரிமானத்தை என்ன செய்யும் அதிகரிக்கும், அதாவது டைஜஸ்ட் அதிகரிக்கும். ஸோ கருவேப்பிலை கல்லீரல் மற்றும் ஆரோக்கியத்தை இருதயம் ஆரோக்கியத்தை இது என்ன செய்யுது ஆதரிக்கிறது. முடி வளர்ச்சிக்கு இது பெரும் பங்கு வகிக்கிறது. நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா கண் ஆரோக்கியத்தை என்ன செய்யுது பாதுகாக்கிறது. ஸோ கருவேப்பிலை என்ன பண்ணால் தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களை என்ன செய்யுது ரிமூவ் பண்ணுகிறது. ஸோ கருவேப்பிலை நம்ம எப்படிலாம் சாப்பிட்லாம், நம்ம பிடித்த சாம்பாருடன் கருவேப்பிலைகள் சாப்பிட்லாம். ஸோ அப்படி சாப்பிடும்போது ஹேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதுவும் வராமல் பாதுகாக்கப்படுகிறது. இந்த அஜீரண கோளாறுலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது சாப்பிடும்போது இது என்ன செய்யுது ரிமூவ் ஆகுது. ஸோ நிறைய எப்படிலாம் சமையலில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது எப்படிலாம் சாப்பிட்லான்னா ஜூஸாகவும் சாப்பிட்றலாம். நெக்ஸ்ட்டு ஊறுகாய் செஞ்சு கருவேப்பிலை ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை பொடியாகவும் என்ன செய்யலாம் இது சாப்பிடலாம். அதுக்கப்புறம் தொக்கு, கருவேப்பிலை தொக்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐட்டத்தில் நம்ம என்ன செய்யலாம் இது பயன்படலாம். இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப அதிகமாக என்ன செய்யுது கருவேப்பிலை யூஸ் ஆகிறது. வெயிட்டை கூட்ட விடாமல் என்ன செய்யுது வெயிட்டை கம்மி பண்ணுகிறது. நெக்ஸ்ட்டு நீரிழிவு நோயை என்ன செய்யுது நீக்கிறது. அதாவது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு கண்ட்ரோலாக இது வைக்கும் சாப்பிடும்போது. நெக்ஸ்ட் ஹார்ட்டுக்கு இது ரொம்ப என்னது கறி லீவ்ஸ் ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. ஸோ ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கக்கூடிய இது ஒன்றாகும். ஸோ இது இன்னும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம்னா இதில் என்ன செய்யுது நமக்கு நிறையா அதிகமாக பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கருவேப்பிலை வெறும் வயிற்றில் சாப்பிடுவதற்கு பல மோர் வேஸ் உள்ளது. ஸோ அதில் ஒன்று தினம் காலையில் சில புதிய இலைகளை வென்று சாப்பிடுவது போல் என்ன செய்யுமா சாப்பிடணும். பேஸ்ட்டாக அரைத்தும் என்ன செய்யலாம் ஒரு ஜூஸாக கூட தண்ணியில் கலந்து குடிக்கலாம். அடுத்து கருவேப்பிலை இலைகளை தண்ணீரில் கொதிக்க வச்சு அதை வடிகட்டி என்ன செய்யலாம் டீயாகவும் என்ன செய்யலாம் அது குடிக்கலாம். ஸோ கருவேப்பிலை நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். நிறைய இடத்துல இது என்ன செய்யுது கிடைக்குது. ஸோ அது எவ்வளோ தூரம் வாங்கி பயன்படுத்த முடியுமோ இதை சாப்பிடுங்க. சாப்பிட்டு அதோட
எல்லா நன்மையும் பெற்று சந்தோஷமாக ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வாழுங்க.